ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா பிரதமோऽध्यायः. அர்ஜுன விஷாத யோகः. வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடி கீதையை பற்றி பேச வந்திருக்கிறேன். அதாவது நம்ம 2 பகுதியில் கீதையோட முன்னுரையை பார்த்தோம். இப்போ முதல் சாப்டர் அர்ஜுன விஷாத யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கீதை ஜீவாத்மாவான அர்ஜுனனுக்கு பரமாத்மாவான கிருஷ்ணரால் போதிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதாவது நாமெல்லாம் கூட ஜீவாத்மாக்கள் தான், ஆனால் அர்ஜுனன் உயர்ந்த ஜீவாத்மா. அந்த உயர்ந்த ஜீவாத்மாவான அர்ஜுனன் வாயிலாக நாமெல்லாம் இந்த கீதையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணி அவர் வாயிலாக நம்மளை கேட்க வைக்கிறார். இது இப்படி. அடுத்தது நாம் 4 யுகங்களை பற்றியெல்லாம் போன இதில் பார்த்தோம். இப்போ கலியுகம். கலியுகம் இரும்பு யுகமாக கருதப்படுகிறது. அதனால் இரும்பு எப்படி துருப்பிடிக்கிறதோ அந்த மாதிரி கலியுகத்தில் மனிதர்களோட அறிவு புத்தி இதெல்லாம் துருப்பிடிச்சு, அதனால் நெகட்டிவ் எனர்ஜிகளால் துருப்பிடிச்சு அதனால் நிறைய கஷ்டங்கள் மனவேதனைகள் இதெல்லாம் உண்டாகும்னு அப்போவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை பற்றியெல்லாம் அப்புறம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம அர்ஜுன விஷாத யோகம் அப்படி பார்க்க போகிறோம் இல்லையா. இந்த அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விஷாதம் அப்படின்னா சோகம், மனக்குழப்பம், கலக்கம் அப்படின்னு பல அர்த்தங்களை சொல்லலாம். அர்ஜுனனுக்கு ஏன் கலக்கம் ஏற்பட்டது, குழப்பம் ஏற்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, துரியோதனனுக்கும் ஏற்பட்டது அந்த குழப்பம், மனபயம் எல்லாம். திருதராஷ்டிரனுக்கும் ஏற்பட்டது. அதாவது அர்ஜுனனுக்கு ஏற்பட்டது சத்வ ரீதியான மனக்குழப்பம், சோகம். துரியோதனனுக்கு ராஜசமான மனக்குழப்பம், சோகம். திருதராஷ்டிரனுக்கு தாமச விதமான சோகம், மனக்குழப்பம் ஏற்பட்டது. ஆனால் இந்த 3ல் அர்ஜுன விஷாத யோகம்னு ஏன் பேர் வச்சதுன்னா, சத்வகுணம்ங்கிறது இந்த சத்வ தமஸ் ரஜஸில் உயர்ந்த குணம் சத்வகுணம். அதனால் அந்த பேர் வைக்கப்பட்டது. அர்ஜுனன் போர் முனையில் வந்த பிறகு குழப்பம் அடைகிறான். அது அடைஞ்சு நான் போர் புரிய மாட்டேன்னு சொல்லணும். அதுக்குண்டான காரணங்கள்லாம் சொல்கிறான். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு சாப்டரில் 47 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சஞ்சயனை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. அடுத்து நடுவில் சஞ்சயன் அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் விவரிக்கிற மாதிரி பேசுகிறார் 2-3 ஸ்லோகங்களில். அப்புறம் கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்தில் பேசியிருக்கார். அப்புறம் பாக்கியெல்லாம் அர்ஜுனன் நான் ஏன் போன் புரிய மாட்டேன், அதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அது ஒரு சொல்கிற மாதிரி பாக்கி ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. நாம் முக்கியமான சில ஸ்லோகங்களை பார்க்கலாம். இதில் முதல் ஸ்லோகம் திருதராஷ்டிரன் சஞ்சயனை கேட்குற மாதிரின்னு சொன்னோம் இல்லையா. அது என்னன்னு முதல்ல பார்க்கலாம். திருதராஷ்டிரோவாச்ச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய. இது ஸ்லோகம். இதோட அர்த்தம் என்னென்னா, சஞ்சயனை பார்த்துட்டு திருதராஷ்டிரன் என்ன கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் கூடியிருக்கிற என்னோட புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும், கௌரவர்களாகி என்னுடைய புத்திரர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் மற்றவர்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறது. இது மேலோட்டமான அர்த்தம். ஆனால் இதில் நிறைய உள்ளோட்டமான விஷயங்கள் கூட இருக்குது. என்னென்னா, திருதராஷ்டிரனுக்கு தாமச விதமான குழப்பம் சொன்னோம் இல்லையா. அது என்னென்னா, ஒரு பயம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா இது தர்மக்ஷேத்திரம், இந்த குருக்ஷேத்திரம். ஏன்னா அவங்களோட முதல் ராஜாவான குருமகராஜனால் அங்கே யாக யஜ்ஞாதிகள்லாம் நடந்த இடம், தேவர்கள்லாம் அடிக்கடி அங்கே பூஜிக்கிற இடம். இந்த மாதிரி நிறைய இந்த குருக்ஷேத்திரம் ஒரு பெரிய தர்மக்ஷேத்திரம். எப்பயுமே தர்மக்ஷேத்திரத்தில் நடக்கிற விஷயங்களில் வெற்றி தர்மத்தின் பக்கமாக தானே இருக்கும். இவருக்கு நல்லா தெரியும், தன் குழந்தைகள்
தர்மவான்கள் இல்லை, பொல்லாதவர்கள் அப்படின்னு நல்லா தெரியும். அதனால் அவர்கள் ஜெயிப்பார்களோ இல்லையோங்கிற ஒரு சந்தேகம். அடுத்தது இந்த பீஷ்மர் துரோணர் எல்லாம் பாண்டவ பட்சபாதிகளாச்சு, அவங்களாம் நம்ம குழந்தைங்களுக்கு சரியாக போரிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், பெரியவர்கள் மேலேயே ஒரு சந்தேகம். இப்படியான மனக்குழப்பங்கள் நிறைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, அதை தன் குழந்தைகள் மட்டும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். அங்கேயே பிரித்து சொல்கிறாரு, பாண்டுவின் புத்திரர்கள், என் தம்பியின் புத்திரர்கள்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா, பாண்டுவின் புத்திரர்கள் அங்கேயே அவங்கள பிரிச்சிடுறாரு. அதனால் இந்த மாதிரி பயம், சோகம், குழப்பம், இந்த மாதிரி சுயநலம் இப்படியான விஷயங்கள்லாம் திருத்தராஷ்டிரனுக்கு அந்த சமயத்தில் தோன்றது தான் அந்த கேள்வி அவர் கேட்குறாரு. அந்த கேள்வியில் இத்தனை விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. அடுத்தது அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி சஞ்சயன் சொல்கிறாரு. துரியோதனன் தன்னோட இடத்த விட்டு இறங்கி ஆச்சாரியர் துரோணர்கிட்ட போய் ஏதோ பேசுகிறதுக்காக போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அடுத்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். அந்த அடுத்த ஸ்லோகம் என்னென்னா, திருஷ்ட்வா து பாண்டவா நீகம் வியூடம் துரியோதனஸ்ததா ஆச்சாரியமுபசங்கம்ய ராஜா வச்சனமப்ரவீத். அதாவது பாண்டு புத்திரர்களால் அமைக்கப்பட்ட அந்த வியூகத்தை பார்த்துட்டு அதை பற்றி பேசுகிறதுக்கோசரம் துரோணர்கிட்ட இறங்கி துரோணர்கிட்ட போனார் துரியோதன் அப்படிங்கிறது இந்த 2வது ஸ்லோகத்தோட அர்த்தம். அடுத்தது 3வது ஸ்லோகத்தில் அவர் துரோணாச்சாரியர்கிட்ட சொல்கிறார், பஷ்யை தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மஹதீம் சமும் வியூடாம் திருபத புத்திரேண தவ சிஷ்யேன தீமதா. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட சிஷ்யன் யார்? திருஷ்டத்யும்னன், அதாவது திருப்பதனோட மகன். இது எல்லாருக்குமே தெரியும். திருப்பதன் துரோணருக்கும் திருப்பதருக்கும் கொஞ்சம் எனிமிட்டி உண்டு. அதனால் துரோணரை பழி வாங்கிறதுக்கோசரம் ஒரு யாகம் செஞ்சு திருஷ்டத்யும்னனையும் அதில் திருஷ்டத்யும்னும் திரௌபதியும் வெளியில் வராங்க. அதில் திருஷ்டத்யும்னனை துரோணரை கொல்றதுக்காகவே வளர்க்குறாரு துருபதன் அப்படிங்கிற கதை நமக்கு தெரியும். அவரை அது மட்டும் இல்லாமல் துரோணர்கிட்டேயே போய் அவர் சிஷ்யனாக சேர்த்து விடுறாரு. துரோணரும் ஒன்றும் பேசுகிறதில்ல, அவருக்கு எல்லா வித்தைகளெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. அதை தான் இப்போது குறிப்பிட்டு துரியோதனன் சொல்கிறான். இந்த மாதிரி உங்களோட சிஷ்யன் எதிர்க்க எவ்வளோ பெரிய வியூகத்தை அமைச்சிருக்கான் பாருங்கள், எவ்வளோலாம் கேலியாக சொல்கிறான். அதாவது அவரை தூண்டி விடணும் அப்படின்ட்டு, உங்களை கொல்ல வந்திருக்கிறவனுக்கே நீங்கள் எல்லா வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தீங்க, இப்போ பாருங்கள் உங்களையே கொல்ல எதிர்க்க நிற்கிறான் நீங்கள், அதனால் அவரை எப்படியெல்லாம் சொல்லி அவரை இன்னும் அவன் மேலே இருக்கிற கோபத்தை தூண்டி அவன் நல்லா தனக்காக நல்லா போர் புரியணுங்கிற அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு இளக்காரமாக பேசுகிறான். அது மட்டும் இல்லை, பீஷ்மர் படைத்தலைவர், அவரை விட்டுட்டு நேராக துரோணர்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறான். ஆக்சுவலாக எதனா சொல்லணும்னா படைத்தலைவர்கிட்ட சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் அவரை விளக்கிட்டு இந்த மாதிரி இது துரியோதனன் கலியோட அவதாரம்னு சொல்லுவாங்க. கலியுகத்தில் இப்படி தான் மக்கள்லாம் பிஹேவ் பண்ணுவாங்க. துரியோதனை மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அதாவது நம்மளே கூட பார்க்கலாம். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாரையும் கூப்பிட்ருப்போம். அதில் ஒருத்தர் கொஞ்சம் வேண்டாதவளா பிடிக்காதவங்களாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு அவரை கூப்பிடணும்னு தோணியிருக்கும், கூப்பிட்ருப்பாங்க. அவரும் வந்திருப்பார். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு அவர் அதிதி தேவோ பவன், அவரை பார்க்கணும். நம்ம அந்த ஃபங்க்ஷனில் வந்த பிறகு அங்கே நம்ம விரோதத்தெல்லாம் வச்சுக்கக்கூடாது. ஆனால் ஜனங்கள் அப்படி பண்ணுறது கிடையாது. அவர் பக்கத்துலேயே இருக்கவங்ககிட்டெல்லாம் பேசிட்டு அவரோட பேசாமல் அவரை விலக்கியே வைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவரை புண்படுத்த வைப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நம்ம பிரத்யட்சம். அந்த மகாபாரதத்துக்கும் நமக்கும் இதுதான் தொடர்பு இருக்குது நிறைய. இந்த மாதிரி துரியோதனன் கலியோட அவதாரம் இல்லையா, அந்த கலியில் என்னென்ன நடக்குமோ துரியோதனன் நடத்தி காமிச்சான். அதே மாதிரி தான் இப்போ மக்கள் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் அப்படி அந்த மாதிரி பெரியவரான பீஷ்மரை விளக்கிட்டு கொஞ்சம் அலட்சியமாக துரோணர்கிட்ட போய் இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஆனால் பீஷ்மர்லாம் அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் பெரிய மனுஷர் அவங்கெல்லாம். அப்படி இருக்கிறச்ச இப்படி சொன்ன உடனே சொல்லிவிட்டு, அதுவும் இல்லாமல் பாண்டு புத்திராணம் அப்படின்னு சொன்னது எதுக்கு, பாண்டுவோட அவங்கெல்லாம் அது உங்களோட பிரியமான சிஷ்யர்கள், அதனால் நீங்கள் பட்சபாதம் பண்ணி அவங்களுக்காக எல்லாம் எனக்காக போர் புரியணுங்கிறத சொல்லாமல் மரபாக சொல்லி காமிக்கிறான் துரியோதனன்.
அது 3வது ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் 4, 5, 6 ஸ்லோகத்துலலாம் எதிர்படையில் எத்தனை எத்தனை மகாரதிகள் யார் யார் இருக்காங்க அப்படின்னும் அவருக்கு சொல்கிறான். அவங்கெல்லாம் அதாவது அவங்கெல்லாம் இவனுக்கு பிடிக்காதவர்கள். போர் முனையில் அவங்க பக்கம் சண்டை போடுறவங்க, இவங்க சண்டை பக்கம் சண்டை போடுறவங்க, அவ்வளோதானே வழி. இதில் எனிமிட்டிங்கிறது முக்கியமாக 2 பேருக்கு தான் இருக்கும். ஆனால் பாக்கி பேர்லாம் அவங்களுக்கு தரப்பில் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடுவில் எந்த எனிமிட்டியும் இருக்கிறது இல்லை. ஆனாலும் துரியோதனனுக்கு பிடிக்காதவங்கெல்லாம் சில மகாரதிகள்லாம் அங்கே எதிர்க்க இருக்காங்கங்கிறத அவங்களெல்லாம் இளக்காரமாக அவங்களோட வீரத்தை பற்றியும் பேசி அவங்களெல்லாம் சொல்கிறான். அதில் திருஷ்டகேது, அது சிசுபாலனோட பையன். பாண்டவர்களால் தானே சிசுபாலன் அவங்களோட ஃபங்க்ஷனில் தானே கொல்லப்பட்டான். அப்படி இருந்தும் கூட அவங்க பக்கத்தில் சிசுபாலன் பிள்ளை சேர்ந்துருக்கானே அப்படிங்கிறது ஒரு கோபம். அப்புறம் சாத்தியகி கிருஷ்ணரோட நண்பன் நாராயணி சேனால் இருக்க வேண்டிய பெரிய மகாரதி. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க பாண்டவர்கள் பக்கம் போயிட்டானே அவன் மேலே கோபம். அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தொத்தர் ஏதோ ஒரு காரணத்தால் கோபம். அதனால் அவங்களெல்லாம் இளக்காரமாக ஒருத்தொத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் துரியோதனன். அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் அவர்கிட்ட நம்மளோட சைன்யத்தை பற்றி கூட நான் கொஞ்சம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு அதுவும் சொல்கிறான். அந்த ஸ்லோகம் என்ன? அஸ்மாக்கம் து விசிஷ்டாயே தானி போதத்விஜோத்தமா நாயகா மம சைன்யஸ்ய சம்ஞார்த்தம் தான் பிரவீமிதே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதாவது பிராமண சிரோமணியே நான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் இருக்காங்கன்னு அடுத்ததில் சொல்கிறேன். பவான்னா நீங்கள், பீஷ்மஸ்ச கர்ணஸ்ச கிருபஸ்ச சமிதிஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச சௌமதத்திஸ்ததைவ ச. அதான் பீஷ்மர், கர்ணர், கிருபர், அப்புறம் அஸ்வத்தாமா, விகர்ணன், சௌமதத்தி இவங்கெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் பல வீரர்கள், எனக்காக உயிரையே விடக்கூடிய வீரர்கள்லாம், மகாரதிகள்லாம் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு துரியோதனன் சொல்கிறான். துரியோதனுக்கு எப்படி ராஜசவிதமான மனக்குழப்பம். அதாவது இந்த பீஷ்மரும் துரோணரும் நம்ம பக்கம் உதவி செய்வாங்களா, இவங்க பாண்டவ பட்சபாதிகளா ஆச்சேன்னு அது ஒன்று. இன்னொன்று, நம்ம இங்கே முதல்லையே அபசகுனம் மாதிரி எனக்காக உயிரை விட துணிந்த மகாரதிகள்னு சொல்கிறான். அதாவது சந்தேகம் தான் தன்னோட வெற்றியில் அவனுக்கு. இத்தனை தன்னோட பக்கம் எத்தனையோ அக்ஷரோணி இப்போ இது ஜாஸ்தி 11, இவங்க பக்கம் அவங்க பக்கம் 7 தான். ஆனாலும் அவனுக்கும் மனசில் ஒரு சந்தேகம் குழப்பம் இருக்க தான் செய்யுது. இவங்கெல்லாம் அதாவது இப்போது துரியோதன் பக்கம் வந்திருக்கவங்க கூட அவனுக்கு பயந்து வந்தவங்க கொஞ்சம் பேர். அதுக்கப்புறம் இந்த வேடிக்கை, இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் நடுவில் நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்க்கறதுக்கு, அதாவது சில பேருக்கு அது குணம் உண்டு. 2 பேர் சண்டை போட்டுட்டா அது இவங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ கலியுகத்துலேயும் அது உண்டு. அதை பார்க்குறதுக்குன்னு சில பேர்கள் அப்படியே அதுக்காக கலந்துக்கிட்டவங்க இந்த மாதிரி. அப்புறம் பாண்டவர்களை பிடிக்காதவங்க, அதாவது என்னோட விரோதி நண்பன்கிற மாதிரி அந்த மாதிரி பிடிக்காதவங்க, அப்படியாப்பட்டவங்க தான் இவன் பக்கத்தில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் பாண்டவர்கள் பக்கத்தில் சேர்ந்தவங்களாம் ரொம்ப உண்மையாகவே பாண்டவர்களுக்காக ஒரு தியாக மனப்பான்மையோடு சேர்ந்தவங்க அவங்கெல்லாம். இந்த குழப்பமெல்லாம், இந்த ராஜசமான குழப்பம் அர்ஜுனனுக்கு உண்டு. அடுத்தது அப்புறம் அதுவும் சொல்கிறான், மனசுக்குள்ளே தெரிஞ்சாலும் தன்னோட படை பலம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பீமன் போன்றெல்லாம் மகாபராத்திகள்லாம் நல்லா பீமன் பக்கம் இருக்கிற படைகள்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்கன்னு இருந்தால் மனசில் தோண்டினாலும் அவன் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் பீமன் பக்கம் இருக்கிற இது பத்தாது, கம்மி, நம்ம பக்கம் இருக்கிற படைபலம் தான் ஜாஸ்தி அப்படின்னு தனக்கு தானே சொல்லி மனசில் சமாதானப்படுத்திக்கிறான். இப்படியெல்லாம் அவனோட மனசில் குழப்பங்கள் ஏற்படுறது. அடுத்தது சத்வகுண குழப்பம் அர்ஜுனனுக்கு. அதை பற்றி நாம் அப்புறம் விரிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி குணவிசேஷங்கள் அதனால் ஏற்பட நடத்தைகள்லாம் ஏன் ஏற்படுறது அப்படின்னா இந்த 3 குணங்கள் தான் காரணம். தாமஸ், ரஜஸ், சத்வம், இந்த 3. ஆனால் இந்த 3 நமக்கு வேணும். அந்த 3 இருந்தால் தான் மனுஷனால் சரியாக நடக்க முடியும்.
அதோட பாசிட்டிவ் சைடு நம்ம பார்க்கணும். ரஜஸ்னால் எப்பவும் நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறது, எல்லாம் முனைஞ்சி ஒரு விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது ரஜஸ். தமசுங்கிறது ஓய்வு, ரெஸ்ட்டு, அமைதி, ஒரு நிதானம், கொஞ்சம் மந்தத்தன்மை, இதெல்லாம் தமசு. சத்வங்கிறது ஒரு நல்ல ஒரு அடக்கம், ஒரு பொறுமை, ஒரு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு உற்சாகம், இதெல்லாம் சத்வத்தில் அடங்கிறது. இது மூணுமே நமக்கு மனிதர்களுக்கு வேணும் இல்லையா? அதனால தான் பகவான் படைச்சிருக்கார். ஆனால் இதோட நெகட்டிவ் சைட்ஸை தான் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணுறோம். ரஜஸ்னா பொறாமை, ஒரு ஒரு தீவிரம், நம்ம அது பண்ணிடணும், இது பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு ரொம்ப தீவிரம், கம்பேரிசன், இதெல்லாம் ரஜஸ். தமஸ் ஐயோ அடுத்தவங்க நம்மளோட முன்னேறிடக்கூடாதே, நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு தமஸில் ஒரு நெகட்டிவ் இது. சத்துவத்தில் கூட ஐயோ நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கோமே, நம்ம அடுத்தவங்க நம்மளை எப்போவும் குத்தி காட்டுறாங்களேன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தத்துவத்தோட நெகட்டிவிட்டி இருக்குது. இதையெல்லாம் நம்மலாம் அதில் நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி நமக்கு இதாக இருந்த வழி, நம்ம பாசிட்டிவிட்டியில் நம்ம போகிறது இல்லை. அதனால் அதெல்லாம் போகணுன்னா இறை பக்திங்கிறது, கிருஷ்ண பக்திங்கிறது நமக்கு முக்கியம். கிருஷ்ண பக்தி பண்ணும்போது நம்மளோட நெகட்டிவிட்டி தூர போய் எல்லாத்துக்கும் உண்டான பாசிட்டிவிட்டி நம்மளை வழி நடத்திக்கிட்டே போகும். அதனால் நம்ம இதை பற்றியெல்லாம் இந்த 3 குணங்களை பற்றிய விவரங்கள்லாம் இன்னும் பின்னாடி நல்லா விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்புறம் அடுத்தது எல்லாரும் சங்கு முழக்கம் செய்கிறாங்க. இந்த அடுத்த ஸ்லோகங்களில் பீஷ்மர் ஃபஸ்ட்டு எடுத்து சங்கு முழக்கம் பண்ணுறாரு. துரியோதனனுக்கு கொஞ்சம் உற்சாகம் பண்ணணும்னு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. துரியோதனனுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்குது, கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்ட்டு சங்கு முழக்கம் செய்கிறார். அவர் பண்ண உடனே அத்தனை பேரும் அங்கே சங்கு முழக்கம் செய்கிறாங்க. அதெல்லாம் ஸ்லோகத்தில் வருது. அடுத்தது இவங்க பாண்டவர்கள் பக்கத்துலேயும் முதல்ல கிருஷ்ணர் தன்னோட பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு எடுத்து முழக்கிறார். அந்த மாதிரி சங்குக்கு ஒருத்தரோட சங்குக்கு ஒரு பேர் இருக்குது. யுதிஷ்டனோட சங்குக்கு பேர் அனந்த விஜயம், அர்ஜுனனோட சங்குக்கு பேர் தேவதத்தம், பீஷ்மரோட சங்கு பேர் பௌண்ட்ரம், அப்புறம் நகுலரோட சங்கு பேர் சுகோஷம், அடுத்தது சகதேவனோட புஷ்பகம். இப்படி 5 பேரோட சங்குகள் பேர். அவர்களும் சங்குகளை எடுத்து முழக்கினாங்க, அப்புறம் அவங்க படையில் இருக்கவங்களும் எடுத்து முழக்கினாங்க அப்படிங்கிறதுலாம் ஸ்லோகத்தில் வருது. அதுக்கப்புறம் அந்த சங்கு முழக்கத்தை கேட்டு பாண்டவர்கள் கௌரவர்கள் பக்கத்தில் இருக்கிற படைகள்லாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே நடுங்கிச்சு அப்படிங்கிறதும் ஒரு ஸ்லோகத்தில் வருது. இதெல்லாம் வரிசையாக ஸ்லோகத்தில் வருது. அப்புறம் இதுக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு அதாவது அர்ஜுனன் கிருஷ்ணரை அந்த படைகளுக்கு நடுவில் கொண்டு போய் ரதத்தை நிறுத்த சொல்கிறார். அதாவது யார் யார் சண்டை போட வந்திருக்காங்க, நான் அவங்களையெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனர் அந்த தன்னோட ரதத்தை கொண்டு போய் அங்கே நடுவில் நிறுத்த சொல்கிறார். அந்த சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத யாவதேதா நிரீக்ஷேஹம் யோதுகாமான் அவஸ்திதான் கைர்மயா சஹ யோத்தவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே அப்படின்னு அர்ஜுனர் சொல்கிறார். அதாவது இந்த போரில் எங்களையெல்லாம் எதிர்த்து, அதாவது அநியாயமாக துரியோதனோடு சேர்ந்துட்டு எங்களெல்லாம் எதிர்த்து போர் புரிய வந்திருக்கிற வீரர்கள்லாம் யார் என்னான்னு நான் பார்க்கணும். அதனால் ரதத்தில் நடுவில் கொண்டு போய் சேனைக்கு நடுவில் ரதத்தை கொஞ்சம் நிறுத்த சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவை அர்ஜுனர் கேட்டுக்கிறாரு. இது ஒரு 20 ஸ்லோகம். அடுத்த 20 ஸ்லோகத்தை நம்ம அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த துரியோதனன் பாண்டவர்கள்லாம் வனவாசத்துக்கு போன பிறகு, அதுதான் அந்த கலியின் அவதாரம் இல்லையா, அந்த துரியோதனனுக்கு அவங்க வனவாசத்தில் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அதனால் தன்னோட படைகளை எல்லாம் அழைச்சிட்டு போய் பாண்டவர்கள் அந்த கரையில் இருந்தால் இந்த கரையில் தான் இருந்துண்டு கூடாரம் போட்டுண்டு ஒரே எல்லாம் விருந்து எல்லாம் பண்ணிட்டு ஒரே சந்தோஷப்பட்டு ஒரே குதி ஆட்டம் போட்டுண்டு அவங்களுக்கு வயிற்றில் எரிச்சல் ஏற்படணும் அப்படின்ட்டு அங்கே போய் இருக்கிறான். இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் எதிர்க்க போய் பீமருக்கு கோபமாக வருது, ஆனாலும் அடக்கிண்டு அண்ணனுக்கோசரம் பேசாமல் இருக்கார்.
இப்படி இருக்கிறச்ச என்னன்னா அப்போ வந்து அந்த பக்கம் அந்த கந்தர்வனையும் சீண்டிடுறாங்க இவங்கெல்லாம். இந்த குடிச்சிட்டு கிடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் கந்தர்வன் சீண்டு அந்த கந்தர்வனுக்கு கோவம் வந்து எல்லாரையும் அடித்து விரட்டிட்டு துரியோதனனை சிறைப்பிடிச்சிடுறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தர்மர் சொல்கிறாரு, பீமனுக்கு ஒரே சந்தோஷம், நல்லா வேணும் நல்லா வேணும். ஆனால் தர்மர் சொல்கிறார், அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் நம்மளோட சகோதரன், நீங்கள் போய் 2 பேரும் போய் அவனை காப்பாற்றி விடுங்கன்னு. 2 பேருக்கும் இஷ்டம் இல்லை. இருந்தாலும் சரின்னு அர்ஜுனன் போய் அந்த கந்தர்வனை முறியடித்து துரியோதனை காப்பாற்றி விட்டுடுறான். அப்போ துரியோதனனுக்கு அவமானமாக இருக்குது, இவங்க கையால் நம்ம காப்பாற்றப்படப்பட்டோமே அப்படின்னு அவனுக்கு ஒரு நன்றி உணர்வு கூட இல்லை, அவமானமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், அந்த ரோஷத்தில் இந்த அவமானத்துக்கு பதிலாக நம்ம எதானா செஞ்சாகணும் அப்படின்ட்டு அர்ஜுனன்கிட்ட, நீ எனக்கு இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேப்பா, நீ எதனா ஒரு வரம் கேளு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு கர்வமாக ஜம்பமாக சொல்கிறான். அதுக்கு அர்ஜுனன் சொல்கிறாரு, எனக்கு உன்னோட வரம்லாம் தேவையில்லைப்பா, என் தமையனார் சொன்னதால் நான் வந்து உன்னை காப்பாற்றினேன், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு. அப்போ சொல்லலாம், என்றைக்கான ஒரு நாள் நீ வந்து என்கிட்ட வரேன்னு கேட்பேன், நான் நிச்சயமாக அதை கொடுப்பேன், நீ எப்போ கேட்டாலும் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு துரியோதனும் போயிடுறான். இது என்ன ஆகுது, மகாபாரத போர் சமயத்தில் ஒரு நாள் வந்து துரியோதனுக்கு ரொம்ப கோவம் வந்து பீஷ்மர்கிட்ட, நீங்கள் எல்லாம் சரியாக போர் புரியறது இல்லை, எப்போ பார் நம்ம பக்கத்தெல்லாம் எல்லாம் ரொம்ப நிறைய நஷ்டம் ஏற்படுறது, அவங்க பக்கத்தில் எல்லாரும் நல்லா போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் வேணும்னே பாண்டவர்களுக்கோசரம் எங்களுக்கு சரியாக போர் புரியறதுல ரொம்ப கண்டபடி திட்டுறான். அதுக்கு உடனே பீஷ்மருக்கும் கோவம் வந்துடுறது, நம்ம அப்படியெல்லாம் இல்லாத போதே இவன் இப்படி திட்டுறானே அப்படின்ட்டு அவரும் என்ன சொல்கிறார், சபதம் பண்ணுறார், நாளைக்கு பாரு இந்த 5 பாண்டவர்களையும் நான் கொல்ல போகிறேன், இதுக்கு 5 அம்பு தயாரிச்சிருக்கேன், 5 பொன் அம்புகள் அவர் தயாரித்து எடுத்து வைக்கிறார். இந்த 5 அம்புகளும் 5 பேருக்கு நான் கொல்ல போகிறேன் சபதம் வச்சுடுறாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடுது துரியோதனனுக்கு. அப்போ ஆனாலும் ஒரு சந்தேகம், அதுதான் அந்த துரியோதன விற்த்திங்கிறது, அந்த கலிங்கிற கலியோட மனப்பான்மை. அப்போது சந்தேகம், இந்த 5 அம்பையும் நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு காத்தால் உங்களுக்கு கொடுக்குறேன், எங்கிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே சந்தேகத்தால் அந்த 5 அம்பையும் வாங்கி எடுத்துன்னு தன்னோட பாசறைக்கு போயிடுறான். அவன் போன பிறகு இந்த விஷயங்கள் வந்து இவங்க பாண்டவர்கள் பக்கத்தில் பரவ ஆரம்பிக்கிறது. அப்போது அர்ஜுனன் யுதிஷ்டனுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுது. எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட போய், என்ன பண்ணுறதுப்பா, பீஷ்மர் ஒரு சபதம் பண்ணார்னா கண்டிப்பாக அதை நிறைவேற்றிடுவார், இப்போ என்ன பண்ணுறது கிருஷ்ணா, எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு. உடனே கிருஷ்ணர் சொல்கிறார், நீங்களாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இங்கே இருங்கன்னு அர்ஜுனனையும் திரௌபதியும் மட்டும் கூப்பிட்டு அழைச்சிட்டு அந்த கௌரவர்களோட பாசறைக்கு போகிறார். அங்கே போய் திரௌபதியை சொல்கிறார், நேராக போய் பீஷ்மர் காலில் விழுந்துடு அப்படின்னு. திரௌபதி என்ன பண்ணா, நேராக போய் பீஷ்மர் காலில் விழுந்துடுறான். உடனே பீஷ்மர் வந்து தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. அப்புறம் யாருன்னு எழுந்து பார்த்தா திரௌபதி. அப்போ அவருக்கு மனக்கலக்கமாகிடுது, நம்ம சொல்லியிருக்கோம் உங்கள் 5 பேரையும் கொல்ல போகிறோம், இவளுக்கு நமக்கு தீர்க்க சுமங்கலின்னு வேறு நம்ம இது கொடுத்துருவோம், என்னடா பண்ணுறதுன்னு ஒரு நிமிஷம் கலைஞனா சொல்ல, இதெல்லாம் கிருஷ்ணனோட விளையாட்டு, அவரே பார்த்துப்பார், அவர் தான் எல்லாம் பண்ண வைக்கிறார் நம்ம மகனசில் பூந்து, அதனால் அவரே எல்லாம், இதுதான் பக்திமான்களுக்குள்ள ஒரு விசேஷம். அவங்க வந்து எல்லாம் பகவான் நடத்துகிறாருன்னு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நிம்மதியாக இருப்பாங்க. அவர் தூங்க போயிட்டார். அப்புறம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் திரௌபதியை அனுப்பிச்சிட்டு இவங்க 2 பேரும் துரியோதனனோட பாசறைக்கு போகிறாங்க. துரியோதனன் இவங்க வந்தவன் வரவேற்று உட்கார வச்சு, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கண் காட்டுறார். அப்போ அர்ஜுனன் சொல்கிறான், நீ வந்து ஒரு கந்தர்வனை நான் முறியடித்து உன்னை காப்பாற்றின போது ஒரு வரம் தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வரத்தை வாங்கிக்க தான் நான் இப்போ வந்திருக்கேன். உடனே துரியோதனுக்கு அகங்காரம், ஆஹாஹா பார்த்தியா, நீ அன்னைக்கு வரமாட்டேன் வாங்க மாட்டேன்னு பெரிய ஜம்பமாக சொன்னியே, என்னைக்கானா ஒரு நாள் உனக்கு வாங்க வேண்டி இருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு கண்மூடித்தனமாக என்ன விஷயம் ஏது விஷயம் கூட யோசிக்காமல் அந்த அகங்காரத்தில் சொல்லு என்ன வேணும்னு சொல்லு, நான் இப்போவே தரேன், நான் அது எப்போயுமே உனக்கு தரத்துக்கு ரெடியாக தான் இருந்தேன் சொல்லு அப்படின்னு. உடனே அர்ஜுனன் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்க அந்த 5 அம்பு எனக்கு வேணும்னு. அவ்வளோதான், பொசுன்னு ஆகிட்டாங்க துரியோதனன். என்ன பண்ண தெரியல, சொல்லியாச்சு கொடுக்குறேன், இப்போ கொடுக்காமலையும் இருக்க முடியாது. அந்த 5 அம்பையும் தூக்கி அர்ஜுனன்ட்ட கொடுத்துட்டு பேசாமல் வாயை மூடிட்டு பேசாமல் இருந்தான். அதுதான் இந்த ரஜோகுணத்தில் இருக்கிற அதீதமான அகங்காரம், அப்படி தான் மனுஷங்களை பண்ண வைக்கிறது. அதனால தான் இப்போது கலியுகத்தில் பாருங்கள், அதீதமான அகங்காரம் எல்லாருக்கும், அதனால தான் நிறைய பேருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் ஏற்படுது. இதுக்கெல்லாம் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், அதெல்லாம் நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். நன்றி, வணக்கம்.